கேடகம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். அதாவது இப்போ வைரலாக போய் கொண்டிருக்க செய்தி என்னென்னா, கோபி சுதாகர் வந்து அந்த பரிதாபங்கள் அந்த பாவங்கள் நிகழ்ச்சியில் சுஜித்தை குறித்தும் அந்த ஆணவ படுகொலைகளை குறித்தும் பேசிட்டாங்க என்பது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய அளவில் வைரலான ஒரு செய்தியாக இருக்குது. குறிப்பாக வந்து மிக ஒரு நகைச்சுவையாகவே அந்த காணொலி முழுக்க பரிதாபங்கள் நிகழ்ச்சியில் பண்ணியிருக்காங்க. அது முதல்ல வந்து இந்த கோபி சுதாகர் இருவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை வந்து நம்ம தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இது மாதிரி ஆணவ படுகொலைகளை குறித்து பேசும்போது அதை தைரியமாக எடுத்து ஒரு காணொலியாக ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய வகையில் இந்த காணொலியை வந்து கோபி சுதாகர் வந்து வெளியிட்டது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வாழ்த்துக்களுக்குரியது தான். அதே நேரத்தில் கோபி சுதாகர் இருவருக்குமே வந்து இந்த நிகழ்ச்சியை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மிரட்டல்களும் மிகப்பெரிய அச்சுறுத்தல்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதாக இப்போ தகவல் வெளியாகிருக்கு. குறிப்பாக நேரடியாக காணொலியெல்லாம் வெளியிட்டுலாம் இப்போ வந்து எதிர்ப்புகளை வந்து தெரிவித்து வராங்க. இதில் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த தேவர் சௌத்ரி தேவர் என்று சொல்லி தானாகவே சொல்லி கொண்டு தெரியக்கூடிய தயாரிப்பாளர் வேறு சொல்லிப்பார். அவர் இவ்வளோ பெரிய மூக்கு இருக்கும், அவருக்கு பார்த்துருப்பீங்க. அவர் வந்து இப்போ ஒரு காணொலி வெளியிட்டு எச்சன் நாய்களா என்ற வார்த்தையெல்லாம் வந்து போட்டு மிகப்பெரிய அளவில் அவருடைய வன்மத்தை வந்து கூட்டியிருக்காரு. இந்த காணொலியை பற்றி அவருடைய அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காரு. சரி, ஓகே, பார்க்கலாம். சாதி வரி பிடித்த அந்த ஆணவ படுகொலை செய்த அந்த சுர்ஜித்தை வந்து அவனுக்காக நாங்கள் கவலைப்படுகிறோம் என்று சொன்ன இந்த சௌத்ரி வந்து எதை கொண்டு யார் அடிக்கப் போகிறார்கள் என்று தெரியல. உண்மையிலேயே கவினுடைய அந்த ஆணவ படுகொலைக்கு தமிழ்நாடே மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய வருத்தத்தை வந்து தெரிவித்து அந்த கவினுடைய ஆணவ படுகொலைக்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் பெரிய ஒரு எதிர்ப்பு குரல் வந்து கிளம்பிய நிலையில் இது மாதிரியான சாதி வெறி பிடித்த வன்மம் பிடித்த சௌத்ரி போன்ற ஆட்கள் வந்து பொதுவெளியில் வந்து பேசும்போது சுஜித் என்ற அந்த சாதி வெறி பொடியனுக்காக ஒரு கோபத்தோடு பேசுகிற மாதிரிலாம் பேசுகிறாரு. இதில் எந்த இடத்துல இவருக்கு வந்து கோபம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோபி சுதாகர் 2 பேர் இந்த ஆண்ட பரம்பரைகளை குறித்து மிகப்பெரிய அளவில் ஒரு நகைச்சுவையாகவே வந்து பேசிட்டு போயிருப்பாங்க. அதாவது ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக்கொண்ட திரிகிற இடத்துல பலர் வந்து இந்த வேலை வெட்டி இல்லாமல் சுற்றி கொண்டிருப்பாங்க. அது மாதிரியான ஆட்களை வந்து அவங்க சொந்தக்காரன் ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து நீ எப்படிப்பட்ட பரம்பரை தெரியுமா, நீ எப்பேற்பட்ட பரம்பரையிலேருந்து வந்தவன் தெரியுமா, உங்கள் தாத்தா எப்படிப்பட்டவர் தெரியுமா, உங்கள் ஐயா எப்படிப்பட்டவர் தெரியுமா, அந்த ஆண்ட பரம்பரையிலேருந்து வந்தவரை வந்து மிகப்பெரிய அளவில் ஊசு பேத்தி ஒரு பெரிய தாதாவாகவே அந்த பகுதியில் வந்து வலம் வர வச்சுருவாங்க. இதுதான் வந்து தொடர்ந்து வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். இது மாதிரியான ஆட்கள் வெள்ளை சட்டை போட்டு வச்சுக்கிட்டு கையில் கத்தியை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய அளவில் ரீல்ஸை போட்டு ஒரு பெரிய ரவுடிசத்தை செய்யக்கூடியவர்களாக அவர்களை பிம்பப்படுத்தி கொண்டு அது வந்து ஆண்ட பரம்பரை என்று அவர்கள் வந்து வெளிப்படுத்தி கொள்வார்கள். இதையெல்லாம் வந்து குறித்து நம்ம கோபியும் சுதாகரம் வந்து பேசுனது தான் வந்து இங்கே இந்த மூக்கு வீங்கி சௌத்ரிக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய கோபத்தை வந்து அந்த இடத்துல எழுப்பியிருக்கு. இதில் வந்து அந்த அந்த நகைச்சுவையாக சொல்லும்போது வந்து சுதாகர் நடுவில் வந்து சொல்லப்படியோ, என்னையா நீ பாட்டுன்னு உசுப்பேத்தி விட்டுட்டுருக்கு, ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரை இந்த பரம்பரைன்னு. அவங்க அப்பா யார் தெரியுமா, பொறிகடலை வாங்கி தின்னுட்டு சுற்றிட்டு இருந்தவர். அவங்க ஐயா யார் தெரியுமா, அவங்க ஐயா வந்து இந்த மடத்தில் வந்து உண்டை கட்டி வாங்கி தின்னவர் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு காமெடியாக நகைச்சுவாக வந்து பேசியிருப்பாங்க. இதுதான் வந்து இந்த ஆண்ட பரம்பரையை குறித்து பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த சௌத்ரிக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய அந்த மூக்கு வீங்கிக்கு பெரிய கோபம் வந்து இந்த இடத்துல வெளிப்படுத்தி ஒரு காணொலியெல்லாம் வெளியிட்டார். ஆனால் உண்மையிலே வந்து இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக தைரியமாக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இந்த பரிதாபம் யூடியூப் சேனலை நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் கோபி சுதாகருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வாழ்த்துக்களை தான் வந்து இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள வேண்டும். அனைத்து மக்களும் வந்து இந்த காணொலியை பார்த்து மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய கமெண்ட்டை வந்து அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவித்து வராங்க. அதில் பார்க்கும்போது கோபி சுதாகர் இருவருக்குமே வந்து மிகப்பெரிய ஆதரவு குரலாக யார் எப்படி இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் மக்களுடைய ஆதரவு வந்து இவங்க இருவருக்குமே இருக்குது என்பது அந்த ஒரு காணொலியில் இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கனாலே அது வந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. இதில் அடுத்த கட்டமாக அவர்கள் அந்த நகைச்சுவையில் வச்சிருக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
கொள்கை கொள்கைன்னு சுற்றி கொண்டு இருக்கக்கூடியவர் என்னடா உனக்கு கொள்கை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அடுத்த சாதியை சார்ந்த ஒருத்தர் ஒரு ஒரு பெண்ணை வந்து காதலித்து திருமணம் செய்தால் அந்த காதலிக்கக்கூடியவனை வெட்டி கொல்லுவோம், அதுதான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி அந்த ஆணவ படுகொலை குறித்து அதை வந்து ஒரு கொள்கையாகவே வந்து ஒரு சமூகம் வந்து கடைபிடிக்கிறதா வந்து அதை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. நிச்சயமாக வந்து இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஆரம்பத்தில் அதை ஒரு நகைச்சுவையாக அவர்கள் நகர்த்தினாலும் ஆரம்பத்திலே அவங்க தெரிவிச்சிருப்பாங்க. என்னென்னா, சும்மா வேலை வெட்டி இல்லாமல் சுற்றி கொண்டு இருக்கக்கூடியவர் வந்து பெரிய அளவில் ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரை இந்த பரம்பரைன்னு உசுப்பேற்றி அவனை ஆணவ கொலைக்கு ஒருவனை செய்யக்கூடிய அளவில் தூண்டக்கூடியவராக ஒரு பெரிய ஒரு ரவுடியாகவே வந்து அந்த இதில் மாற்றக்கூடியவனாக காட்டியிருப்பாங்க. இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய அதிகமான சம்பவங்களில் நம்ம வரக்கூடிய செய்திகள்லேயே இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கேரக்டர் உலாவி கொண்டு இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். குறிப்பாக கவனிக்கக்கூடியது என்னென்னா, அந்த சாதி வெறி பிடித்த அந்த எண்ணம் வந்து ஒருவனை வெட்டி கொலை செய்த பிறகும் அதை வந்து நியாயப்படுத்தி பேசுவது வந்து மிகப்பெரிய அளவில் இது எந்த அளவுக்கு அந்த சாதிய வெறி எண்ணம் வந்து அவர்களுடைய உள்ளத்திலும் உடலிலும் ஊடுருவி கிடக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாகவும் அது ஒரு பெரிய ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு காமெடியாகவும் வந்து கோபி சுதாகரும் அந்த வந்து தெரிவிச்சிருப்பாங்க. இதுதான் வந்து பலருக்கு இந்த சாதி வெறி பிடித்த கும்பலுக்கு சண்பாரிவாளர் அமைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய எதிர்ப்பை வந்து கொடுக்கக்கூடிய வகையில் இப்படி வந்து தொடர்ந்து பல இடத்த வந்து குறிப்பிட்டு இந்த கோபியும் சுதாகரும் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. நம்ம இந்த தேவர் குரு பூஜையெல்லாம் நிறைய பார்த்துருப்போம். தேவர் குரு பூஜையை பார்க்கும்போது காவல்துறையாலேயே அந்த சமூகத்தை சார்ந்த மக்களை வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு அவர்கள் வரக்கூடிய அந்த வாகனங்களை வந்து அப்படி வந்து ஒரு அலப்பறை செய்து கொண்டு வருவாங்க பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட 200-300 வாகனங்களில் அணிவகுத்து வரும்போது அந்த 4 சக்கர வாகனத்தில் இருபுறமும் வந்து அந்த வாகனத்தில் ஏறிக்கொண்டு அந்த வாகனத்தை குலுக்கி ஒரு அட்டகாசம் பண்ணி அந்த ரோடு முழுக்க ஒரு பெரிய அலப்பறையை போட்டு அந்த குரு பூஜையில் வரக்கூடிய காட்சிகளை வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த காட்சிகள்லாம் வந்து யாருக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குன்னா, இங்கே தேவர்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய அந்த சௌத்ரி தயாரிப்பாளர் என்று சொல்லக்கூடிய அந்த சாதி வெறி பிடிச்ச சௌத்ரி அவர்களுக்கு தான் வந்து இது ஒரு பெரிய கவலையை வந்து ஏற்படுத்தினா, உண்மை சம்பவத்தை வந்து வெளியே சொல்லும்போது அதை வந்து வெளிப்படுத்தி விட்டாங்க, அந்த உண்மையை வெளிப்படுத்தி விட்டாங்கன்ற ஒரு பெரிய கவலை வந்து சௌத்ரிக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. இதுதான் வந்து அவருக்கு வந்து கோபிய சுதாகரம் வந்து பெரிய அளவில் இந்த சமூகத்தை இழிவுபடுத்தி விட்டார்கள், இவர்களுடைய அந்த யூடியூப் சேனலை முடக்க வேண்டும், இவர்களுடைய அந்த காணொலியை வந்து அந்த யூடியூப்பிலிருந்து நீக்க வேண்டும், இப்படியெல்லாம் வந்து இந்த ஒரு பெரிய வன்மத்தை வந்து அந்த சௌத்ரி என்ற ஆதி வெறி பிடித்தவர் வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். உண்மையை உறக்க இந்த மக்களிடம் வந்து சொல்லக்கூடிய அந்த காணொலியை வந்து பலராலும் பாராட்டப்பட்டு வரக்கூடியது தான் அந்த காணொலியில் இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனை பார்க்கும்போது நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஏன்னா நிறைய காணொலிகள் நம்மளுக்கு எடுத்துக்காட்டாகவே இருக்குது. யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். குரு பூஜையில் செல்லக்கூடிய அந்த இளைஞர்கள் எவ்வாறான ஒரு அலப்பறையை செய்து கொண்டு வருவார்கள் என்பது பார்க்கலாம். காவல்துறையை அந்த இடத்துல மிரட்டக்கூடியதும், காவல்துறை மீது வாட்டர் பாட்டில்களை தூக்கி அடிக்கக்கூடியதும், இது மாதிரியான பயங்கரமான அலப்பறைகளை செய்து அந்த இருசக்கர வாகனத்தில் வரக்கூடியவங்களாம் மிகப்பெரிய அளவில் அந்த இருசக்கர வாகனத்தை வீலிங் செய்து மிகப்பெரிய அந்த ரோட்டில் வந்து அந்த கொடியை வந்து வச்சு தேய்ச்சிக்கிட்டு, கம்பிகளை வச்சு தேய்ச்சிக்கிட்டு பெரிய அலப்பறையை கொடுத்து கொண்டு போகக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து இது பெரிய அளவில் யாருக்கு அச்சுறுத்தலாக அமைகிறது என்றால், எதிர வரக்கூடிய அந்த சாமானிய மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தலாகவே அந்த இளைஞர்கள் செய்யக்கூடிய அலப்பறைகள் வந்து அமையக்கூடியது. பார்க்க இதை வந்து தோல்வியுறுத்தி காட்டும் விதமாக அந்த காணொலியை வந்து அந்த காணொலியில் வந்து ஒரு சிறிய ஒரு கதாபாத்திரமாக இந்த காட்சிகளை வந்து நிரப்பியிருப்பாங்க கோபியும் சுதாகரும். இது வந்து மிகப்பெரிய அளவில் சாதி வெறி பிடித்த சௌத்ரிக்கு, மூக்கி வீங்கி சௌத்ரிக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய கஷ்டமாக மாறி இருக்கு. இருந்தாலும் கூட இப்பொழுது இந்த கோபி சுதாகருடைய இந்த முயற்சி இந்த மக்களிடையே வந்து ஒரு பெரிய அளவில் வரவேற்பை பெற்று வருகிறது என்று தான் பார்க்கணும். ஏன்னா எத்தனையோ காணொலிகள் அவங்களுடைய அந்த யூடியூப் சேனலில் பார்த்துருப்போம்.
நிறைய காணொலிகள் அந்த காமெடி கலந்து நகைச்சுவையாக எத்தனையோ காணொலிகள் வெளியிட்டிருப்பாங்க. குறிப்பாக இந்த வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் குறித்தெல்லாம் வந்து ட்ரெயினில் இந்த வட மாநிலத்தவர்கள் வந்து செய்யக்கூடிய அந்த அலப்பறையெல்லாம் வந்து தெளிவாக கோபி சுதாகர் வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்த பிறகு அந்த மக்களுக்கு வந்து அது ஒரு பெரிய நகைச்சுவையாகவே இந்த காட்சியெல்லாம் நம்ம நேர்லேயே பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்னு நினைத்து தான் மக்கள் வந்து அந்த நகைச்சுவையை உள்வாங்கி சிரிக்கிறாங்க. இதுதான் வந்து இப்போவும் நடந்திருக்கு. ஏன்னா இப்போ வந்து அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலியில் எதுவும் வந்து திணித்து வெளிப்படவில்லை, எதுவும் திணித்து அவங்க வெளியிடவில்லை. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரு பூஜையில் அவங்க செய்யக்கூடிய அந்த அலப்பறைகளை இவங்க வெளியிட்டிருக்காங்க. ஆணவ படுகொலை வந்து செய்யக்கூடிய ஒரு எண்ணம் பிடிச்ச சாதி வெறி பிடிச்சவர்களை உடைய அந்த பாங்குகள் எப்படியெல்லாம் அமைந்திருக்கு என்பதை வெளிப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக வந்து ஆண்ட பரம்பரை இந்த பரம்பரைன்னு சொல்லிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நின்றுக்கிட்டு ரீல்ஸ் போடுவது, போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நின்றுட்டு காவல்துறை வாகனத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ரீல்ஸ் போடுவது, இப்படியெல்லாம் வந்து செய்யக்கூடிய அந்த தவறு செய்யக்கூடிய இளைஞர்களை சுட்டி காட்டும் விதமாகத்தான் கோபி சுதாகரும் வந்து அந்த விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணி அந்த காணொலியில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஏதோ திணிச்சு இவர்கள் வந்து இந்த காணொலி வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்து தவறு. ஏற்கனவே இது மாதிரியான பெரிய அளவில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டும் விதமாக இந்த காணொலி வந்து வெளியிட்டிருக்கக்கூடியது வரவேற்பை பெறக்கூடியதாக தான் இருக்குது. ஏன்னா ஆரம்ப கட்டத்திலேருந்தே இந்த சேனலை பொறுத்தவரையில் பெரிய அளவில் வரவேற்பும் ஒரு புறத்தில் எதிர்ப்பும் வந்து இருந்து கொண்டே தான் இருக்கிறது. தொடர்ந்து எல்லா தடைகளையும் உடைத்து அவர்கள் முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். கோபி சுதாகர் இருவருமே வந்து அவர்கள் நடித்த ஒரு திரைப்படம் கூட மிகப்பெரிய அளவில் அது வெளிவர முடியாமல் வெளியிட முடியாத அளவிற்கு பெரிய அளவில் சிக்கல்களை வந்து இந்த சமூகத்தில் வந்து அவங்க சந்தித்து கொண்டு வராங்க. அதற்கு உரிய தீர்வுகளை வந்து பல அரசியல் கட்சிகள் வந்து உள்ளே இறங்கி தீர்வு காணுமா என்பதெல்லாம் வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இருவரும் வந்து அந்த சார்லி சாப்பின் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கெட்டப்பில் அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அந்த படம் முழுக்கவே மிகப்பெரிய அளவில் நகைச்சுவையாகவே தான் எடுக்கப்பட்டிருக்கிறதாக வந்து சொன்னேன். நான் வந்து ஒரு பேட்டியை நேர்காணல் எடுக்கும்போது அந்த படத்தில் நடித்த நடிகர் ரமேஷ் கண்ணா அவர்கள் வந்து இவர்கள் இருவருடைய அந்த கேரக்டரை குறித்தும் அவர்களுடைய அந்த படத்தில் அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த மெசேஜ்களை குறித்தெல்லாம் வந்து நம்மிடம் வந்து பர்சனலாகவே வந்து பகிர்ந்து கொண்டார். இப்படி பார்க்கும்போது அது வந்து அந்த படம் எப்போது வெளியே வரும்ன்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஆனால் வெளியே வராததுக்கு என்ன காரணம் என்பதை வந்து இங்கே இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இதை வந்து ஒரு பெரிய கவனம் செலுத்தி அதை வந்து பார்க்கணும். அப்போ தான் வந்து ஒரு நல்ல மெசேஜ் உள்ள திரைப்படங்கள் வந்து இந்த மக்களிடையே வந்து சேரும், நல்ல சினிமா மக்களிடையே போய் சேரும் என்பதை பார்க்கலாம். ஏன்னா ரமேஷ் கண்ணா அவர்கள் என்னோட தெரிவிக்கும் போது ஓடிடியில் வெளியிடுவதற்கு கூட இந்த படத்தை வந்து யாருமே வந்து கண்டுகொள்ளவில்லை அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஒரு ஒடுக்குமுறையை சார்ந்ததாக இருக்கிறது. இந்த இருவருக்கும் எதிராக இப்படிப்பட்ட ஒரு ஒடுக்குமுறை போர்க்கொடி வந்து தூக்கப்பட்டிருக்கு என்பதை இந்த இடத்துல நம்ம குறித்து கவனித்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. பலரால் வந்து பாராட்டப்படக்கூடியவர்கள் ஏன் இந்த சமூகத்தை சார்ந்து பலராலும் வந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு கேள்வியை வந்து நம்ம முன்னெடுப்பு தோன்கிறது. குறிப்பாக இது மாதிரி நல்ல ஒரு மெசேஜ்களை வைத்து யூடியூப் சேனல்லையே அவர்களுடைய அந்த ஒரு 15-20 நிமிட காணொலியிலேயே மக்களை சிரிக்க வைத்து மக்களிடையும் வந்து அந்த மெசேஜை தெரிவித்து வரவேற்பை பெறுகிறார்கள் என்றால் 2.5 மணி நேரம் திரைப்படத்தில் அவர்கள் எந்த அளவிற்கு ஒரு மெசேஜை வந்து உள்ள வச்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு நகைச்சுவை கலந்ததாக இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களுக்கு குறிப்பாக நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பலர் வந்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் செய்து பார்ப்பதன் மூலம் அது எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்போது ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நாங்கள் அடுத்தடுத்து பதிவிடக்கூடிய காணொலிகள் நேரடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். அனைவருக்கும் மிக மிக நன்றி, வணக்கம்.